கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட்டை ஃபீட் பண்ணி எப்படி நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறது இந்த ஸ்க்ரீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F6 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு F6 கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபீட் பண்ணுற ஸ்க்ரீனு உங்களுக்கு ஷோ பண்ணும். சப்போஸ் மெனுவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் டெக்னிக்கலில் டெஸ்ட் ரிசல்ட் என்ட்ரின்னு ஒரு மெனு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னெல்லாம் பில் பண்ணியிருக்கோமோ அந்த லிஸ்ட் எல்லாமே என்ன செய்யுது, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ நம்ம எந்த பேஷண்ட் நமக்கு தேவையோ அந்த பேஷண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ரிசல்ட் ஃபீட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணன் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா பில்லு. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் இது வந்து நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், ஸோ ரிசல்ட் ஃபீட் இந்த பராமீட்டர் எல்லாமே என்ன செய்யும், ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபில் ஆகிட்டுங்க எல்லாமே ஷோ பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் பராமீட்டர் ஷோடு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் ரிசல்ட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஓகேங்களா, இப்போ 4000 அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் டபிள்யூபிசியோட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் வந்து சாம்பிளாக கொடுக்குறேன் 4000 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் வேல்யூ நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா போதும், நெக்ஸ்ட் அதுவாக வந்துடும், ஃபோக்கஸ் அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ நியூட்ரோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு சொல்கிறோம்னா 16 வந்துடும். ஓகே 60. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லிம்போசைட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 35 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, 35 பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஷோ பண்ணும். இது வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் கவுண்டை பொறுத்தளவு நம்ம 100 மேலேயும் அலோவ் பண்ணாது, 100 கீழேயும் அலோவ் பண்ணாது வேல்யூ என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 05 அப்படின்னு சொன்னேன்னா ஸோ செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 00. ஸோ இப்போ டிசி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அதை 100ஆக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும், நீங்கள் வேல்யூ வந்து எக்ஸிடாக கொடுக்குறீங்க 100க்கு மேலே அப்படின்னு எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டெலிட்டு. ஸோ இப்போ நான் 100 அப்படின்னு சொன்னேன்னா இந்த வேல்யூஸ் எக்ஸிட் ப்ளீஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஸோ இப்படி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும் நம்ம பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து மேனுவல் எரர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வேலிடேஷன் நம்ம செக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வேல்யூஸ். இப்போ ஹீமோகுளோபின் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நான் 14 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, 14 இருக்குது. பேக்கெட் வேல்யூ செல் பார்த்தீங்கன்னா பிசிவி. இப்போ நான் வந்து 40 அப்படின்னு நான் சொல்கிறேன். 14 கொடுத்துட்டேன். 14 கொடுத்து என்டர் அடிச்சா நெக்ஸ்ட் அதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கும் கர்சர். ஓகேங்களா, இப்போ ஆர்பிசி கவுண்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4.6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 4.6 கொடுத்த உடனே நம்ம ஹீமோகுளோபின் வேல்யூவும் பிசிவி வேல்யூவும் ஆர்பிசியும் கொடுத்த உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி, ஸோ இந்த வேல்யூலாம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷனில் வந்துடும். நீங்கள் எதுவுமே கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை மேனுவலாக. ஸோ இது ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலாவும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்முலா வேணும்னா கூட நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்டர் அடிச்சுட்டேன், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1.50 ஸோ அது மாதிரி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடுறேன். இப்போ இஎஸ்ஆர் வேல்யூஸ் என்ன 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 30 மினிட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 1 ஹவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் குரூப்பிங் அண்ட் ஆர்ஹெச் டைப்பிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் லிஸ்ட் வந்து ஷோ பண்ணும். இதில் என்னென்னலாம் வந்து குரூப்பிங் இருக்கோ அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் டைப் பண்ணக்குள்ள அந்த எரர் வந்துடும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் லிஸ்ட் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸோ என்ன குரூப் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பி பாசிட்டிவ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ பிளட் சுகர் வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம என்ட்ரி போட போகிறோம். பிளட் சுகர் ஃபாஸ்டிங் வேல்யூ என்ன நம்ம கொடுக்க போகிறோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 100 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 100 கொடுத்த உடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன 100 வந்துடும். ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம வந்து இப்போ 130 அப்படின்னு கொடுத்தோம்னா இது அப்நார்மலாக அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 130 அப்படின்னு கொடுத்தோன்னா அது அப்நார்மல். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 80 to 110. ஸோ அதுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அப்நார்மலும் ஷோ பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல. ஸோ இன்கேஸ் வந்து பிலோ 80 கீழே நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அப்நார்மல் சொல்லும். இப்போ நான் 130 கொடுத்ததுனால எனக்கு அப்நார்மல் சொல்லுது. இப்போ நான் 100 அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அப்நார்மல் சொல்லாது. பார்த்தீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கு போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ரிப்போர்ட்லேயும் அதை வந்து ஷோ பண்ண ஹைலைட் பண்ணாது. ஓகேங்களா, நார்மலாக இருந்துச்சுன்னா. இன்கேஸ் அப்நார்மலாக இருந்தால் ரிப்போர்ட்டில் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும், ரெட் கலரில் இண்டிகேஷன் கொடுக்கும் வித் அண்டர்லைனோட.
ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 100ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் பிலோ 80 கீழ குடுக்குறேன்னா 60 குடுத்தா கூட எனக்கு என்ன செய்யுது? அப்நார்மல் சொல்லுது. பார்த்தீங்களா? ஓகே. இப்போ நான் வந்து நார்மலா 100ன்னு குடுத்துறேன். குடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். அதே தான் பிபியும். பிளட் சுகர் பிபியும் பார்த்தீங்கன்னா 90 to 160 நார்மல் ரேஞ்சு. ஸோ இதுக்கு ஹையா குடுத்தாலும் எனக்கு என்ன செய்யும்? அப்நார்மல் ஷோ பண்ணும். 90 கீழ பிலோ 90 கீழ நான் வேல்யூஸ் குடுத்தா கூட ஸோ அப்நார்மல் வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா 130 அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பிபி வேல்யூ 130ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல். லிப்பிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் வேல்யூஸ். இப்போ நம்ம அதை என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோமோ நம்ம அந்த வேல்யூஸை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ 180 நான் குடுக்குறேன். 180 ட்ரைக்ளோசைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 160 அப்படின்னு சொல்றேன். 160ன்னு சொல்லிட்டு ஒரு என்டர் அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல் கேட்குது. இப்போ ஹெச்டிஎல் பார்த்தீங்கன்னா நான் 35 அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த 35ன்னு கொடுத்த உடனே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணிக்கும். ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால், விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால், ஸோ கொலஸ்ட்ரால் ரேஷியோ இது இது எல்லாமே என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். விஎல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்துச்சு, டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்ட் ஹெச்டிஎல் ரேஷியோ எல்லாமே என்ன செய்யுது? அதுவும் ஆட்டோ கால்குலேஷன் நடந்துருச்சு. நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எல்லாமே நாங்கள் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நியூவாக ஒரு ஃபார்முலா வேணும்னா கூட நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி கொடுத்து தான் வச்சுருக்கோம். சப்போஸ் எடிட் பண்ணணும், ஆட் பண்ணணும் நியூ ஃபார்முலா, வாட் எவர் நீங்கள் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் நீங்களே. ஓகேங்களா? ஜஸ்ட் என்டர் என்டர் என்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓகே என்டர். ஜஸ்ட் அகைன் ஒரு என்டர் அடிச்சோன்னா இது வந்து சேவ் பட்டனுக்கு ஃபோக்கஸ் வந்துடும். பார்த்தீங்களா? சேவ் பட்டனுக்கு வந்துச்சு ஃபோக்கஸ். சப்போஸ் அகைன் ஒரு என்டர் அடிச்சோன்னா இது ரிப்போர்ட் ஷோ பண்ணும். இது என்ன செய்யும்? உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து இப்போ அவுட்புட் காமிக்கும் பாருங்க, ப்ரிவியூ பண்ணி காமிக்குது. ஸோ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த உங்கள் லெட்டர் பேடுக்கான ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் போயிட்டு உங்கள் லெட்டர் பேடில் ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகும். இப்போ நேம், ஏஜ், மொபைல் நம்பர், ரெஃபர் பை டாக்டர், சாம்பிள் ஐடி, ரிப்போர்ட்டிங் டேட்டு, ரிசீவ் டேட்டு, பேஜ் நம்பர் இது எல்லாமே சொல்லுது. இப்போ 1 ஆஃப் 2 2 பேஜஸ் இருக்குன்னு சொல்லுது உங்களுக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க இது வந்து 2 பேஜ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வருது பாருங்க. ஹெமட்டாலஜி, கம்ப்ளீட் பெட் கவுண்ட், டிசி, ஆல் டெஸ்டஸ், ஆல் பாராமீட்டர் இது வந்து ஷோ பண்ணுது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பயோகெமிஸ்ட்ரி இருக்கு. பயோகெமிஸ்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா பிளட் சுகர், ஃபாஸ்டிங், பிபி ரெண்டும் காமிக்குது. ஆனால் லிப்பிட் ப்ரொஃபைல் ஹெட்டிங் மட்டும் இந்த பேஜில் வருது. மீதி பாராமீட்டர்லாம் நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க. சி இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லை. ஸோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஹெட்டிங் நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஸோ பேஜ் பிரேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கப்புறம் பேஜ் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேண்ணா, நான் இப்போ பேஜ் பிரேக்னு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா ஆல் பாராமீட்டர் ஷோ பண்ணுது. எதுக்கப்புறம் எனக்கு பேஜ் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பயோகெமிஸ்ட்ரி கிடையாது, நான் லிப்பிட் ப்ரொஃபைல் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பயோகெமிஸ்ட்ரிக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது. பயோகெமிஸ்ட்ரி, பிளட் சுகர், ஃபாஸ்டிங், பிபி இதுக்கான ஸ்பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஆனால் இந்த ஹெட்டிங் மட்டும் நமக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் இருந்தாண்ட வந்ததுனால நம்ம அது வரைக்கும் பிரேக் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த லிப்பிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணிவிடும். அந்த லிப்பிட் ப்ரொஃபைல்ன்ற ஹெட்டிங்கை நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணிவிடும். பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் இப்போ கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? ஷோ பண்ணுது உங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஓகே இப்போ பார்க்கலாம் ரிப்போர்ட். இப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. லேப் டெக்னீஷியன். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது நீங்கள் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களே ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். வேறு சிக்னேச்சர், வேறு ஒரு பர்சன், வேறு ஒரு டாக்டர் ரெஃபர் அவங்க வந்து சிக்னேச்சர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேம் எல்லாமே. ஸோ அந்த டெக்னீஷியன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இப்போ எந்த பர்சன் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்காங்களோ ஸோ அவங்க சைன் போட்டு இந்த ரிப்போர்ட்டை டெலிவரி பண்ணிவிடுவாங்க பேஷண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளேயே நீங்கள் இமெயில் ஐடி வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும் இந்த ரிப்போர்ட் வந்து இமெயில் சென்ட் ஆகிடும். சப்போஸ் இதுக்கு நம்ம மொபைல் நம்பர் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ப்ரொவிஷன் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் கூட சென்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணேன்னா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் உங்களோட லெட்டர் பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனேபிள் பண்ணும். நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த பிறகு
உங்கள் லெட்டர் பேடை இதில் வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை செட் பண்ண பிறகு இது மாதிரி வாட்ஸ்அப்னு சென்ட் பண்ணக்குள்ள மட்டும் உங்களுடைய லெட்டர் பேட் வந்து எனேபிள் ஆகிடும். ஹெட்டிங் எனேபிள் ஆகும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வாட்ஸ்அப் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ஹெட் வந்து எனேபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூ இருக்குது, இந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. சப்போஸ் பேஷண்ட் வந்து இனிஷியலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ளேயே அவங்க ஃபுல்லி பெய்டுனா இந்த மெசேஜ் உங்களுக்கு கேட்காது. இப்போ டியூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது. சப்போஸ் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுனால நீங்கள் வேணும்னா கண்டினியூ பண்ணி சென்ட் பண்ணலாம். இல்லை அவங்க பே பண்ண பிறகு பண்ணோன்னா நோன்னு சொல்லிடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிடுறேன். எஸ்ன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லெட்டரோட உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பிடிஎஃபாக ரெடி பண்ணி ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா இப்போ சென்ட் பண்ண போகுது. எந்த பேஷண்ட் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த பேஷண்ட்டுக்கு அது வந்து சென்ட் பண்ணிடும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து பேஷண்ட்டுக்கு சென்ட் ஆயிடுச்சு. இப்போது பிடிஎஃபாக இது வந்து சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆன பிறகு இப்போ நான் வந்து மினிமைஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். மினிமைஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்களா? இதில் வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து இதில் வந்துருச்சு. இப்போ லெட்டரடா எனேபிள் பண்ண உடனே ஸோ அந்த பயோகெமிஸ்ட்ரின்றது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலாம் நீங்கள்? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி ப்ரொஃபைல் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்டிக் ஆகிடும். இப்போ எனக்கு பயோகெமிஸ்ட்ரிலேருந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிலேருந்து பிரேக் பண்ணிவிடும் இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? இப்போ நான் போய் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ என்ன செய்யும் உங்களுக்கு? கரெக்டாக உங்களுக்கு போடும். பார்த்தீங்கன்னா பாருங்க சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் பார்ப்போம் சாஃப்ட்வேரில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? பேஜ் பிரேக் பண்ணியாச்சுங்களா? இப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஹெமடாலஜி வந்துடுச்சு, செகண்ட் பேஜில் பயோகெமிஸ்ட்ரி வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த இடத்துல எந்த பராமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு பேஜ் பிரேக் வேணுமோ நீங்கள் அந்த பராமீட்டர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? நெக்ஸ்ட் பேஜ் அதை மூவ் பண்ணிவிடும். அந்த டெஸ்ட்டை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு அது கொண்டு போயிடும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஹெட்டிங் இல்லாமல் எனக்கு சென்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெட்டர் பேட் எனேபிள் ஆகக்கூடாது. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பண்ணுறோமோ அதே மாதிரியே போனால் போதும். அந்த லெட்டர் பேட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் எடுத்து விட்டு சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நார்மலாக உங்களுக்கு சென்ட் ஆகிடும் ரிப்போர்ட்டு. லெட்டர் பேட் இல்லாமல் சென்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு ஈச் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு பேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு? ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸு ஸோ அது செட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ ஹெமடாலஜி. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபுல்லாக ஹெமடாலஜி காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரி காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தைராய்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யும்? நெக்ஸ்ட் பேஜ் என்டோக்ரைனாலஜி. ஸோ அது மாதிரி 3 பேஜஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு பேஜும் தனித்தனியாக போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது உங்களுக்கு? சப்போஸ் இந்த ஹெட்டிங் வேணான்னா நீங்கள் எடுத்து விட்டுட்டு சென்ட் பண்ணலாம். ஹெட்டிங் இல்லாமல் கூட என்ன செய்யலாம்? எடுத்து விட்டு சென்ட் பண்ணலாம். நான் இப்போ இதை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு திரும்பி வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டிங் இருக்காது பாருங்கள். இந்த ஹெட்டிங் இல்லாமல் சென்ட் ஆகிடும். வாட்ஸ்அப் ரிப்போர்ட் எப்படி போகுது பேஷண்ட்டுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கே இருக்காது. லாஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் ரிப்போர்ட்டில் இந்த லெட்டர் பேட் வந்து ஹெட்டிங்கோட இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது ஹெட்டிங் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்படியே சென்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மினிமைஸ் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். திரும்பியும் உங்களுக்கு ஹெட்டிங் வேணும்னா ஸோ நீங்கள் அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம் அந்த ஹெட்டிங். இப்போ போய் நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து நேவிகேஷன் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கணும்னா ஸோ இப்போ வந்து 1 of 2 அப்படின்னு இருக்குது. சப்போஸ் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இது ப்ரீவியஸ் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ். இது மாதிரி உங்களுக்கு 3 to 5 பேஜஸ் இருக்குன்னா ஸோ நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்துட்டே போக வேண்டியதான். நெக்ஸ்ட் பேஜ் இப்படின்னு நீங்கள் இப்படி பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக என்ன செய்யும்? இது பிரிண்ட்டுக்கு போயிடும். இப்போ இது பிரிண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் அப்படின்னு சொன்னோன்னா பிரிண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். பிரிண்டருக்கு போயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா QR கோட் ரிப்போர்ட். QR கோட் ரிப்போர்ட்னா நான் பில்லிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு
பில் காப்பீஸ் குடுத்துடுறீங்க கையில ஹார்ட் காப்பி. ஸோ அந்த காப்பி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, சப்போஸ் அவங்க ஃபுல்லி பெய்டா இருந்தா, நீங்க கியூஆர் கோட் ரிப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? அந்த பில்லுல இருக்கிற கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணாவே, இந்த ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணும் ஆன்லைன்ல. ஸோ அவங்க திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லையா? ரீவிசிட் வர வேணாம். ஸோ காலையிலேயே அவங்க வந்துட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, சாம்பிள்லாம் குடுத்துட்டாங்க. ஸோ திரும்பி அவங்க ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிப்போர்ட் நீங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு, ஸோ வேல்யூஸ் ஃபீட் பண்ணி திரும்பி ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கியூஆர் கோட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த கியூஆர் கோட்லயே அந்த லிங்க் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிப்போர்ட் லிங்க் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லி பெய்டா இருந்தா நீங்க அனுப்பிச்சு விட்டுறலாம். ஸோ அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான். அப்புறம் பிரிண்ட்ன்னு குடுத்த உடனே, யுவர் டெஸ்ட் ரிப்போர்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லி, ஸோ கம் அண்ட் கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். எப்ப பிரிண்ட்ன்னு கிளிக் பண்றீங்களோ, ஸோ அப்போல்லாம் அந்த மெசேஜ் சென்ட் ஆகும். அப்போ அந்த மெசேஜ் போகும். சப்போஸ் ரீசெண்ட் பண்ணணும் அதே மெசேஜ் அப்படின்னா, நீங்க திரும்பி ரீசெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். வேற நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வித் டாக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இந்த காப்பியை என்ன பண்ணணும்னா, ரெஃபர் பண்ண டாக்டருக்கும் ஒரு காப்பி சென்ட் ஆகணும். அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு காப்பி சென்ட் ஆகணும் வாட்ஸ்அப் அப்படின்னா, நீங்க இதுல போய் அங்க டாக்டர் ஆட் பண்ணக்குள்ளே நீங்க என்ன செய்யணும்? டாக்டரோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு சென்ட்ன்னு சொன்னீங்கன்னா, அப்போ என்ன செய்யும் உங்களுக்கு? டாக்டருக்கு ஒரு காப்பி சென்ட் ஆயிடும். பேஷண்ட்டுக்கு ஒரு காப்பி சென்ட் ஆயிடும் இதே ரிப்போர்ட்டு. தேவைன்னா நீங்க வந்து இத கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது மாரிலாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆல்மோஸ்ட் டன் நான் எல்லாமே முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில வரணும், எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது க்ளோஸ் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா எதுவுமே இல்ல. திரும்பி லாஸ்ட் ரெக்கார்ட் இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா என்ன வேல்யூ ஃபீட் பண்ணோமோ, அந்த ரிப்போர்ட் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா, நீங்க எடிட் பண்ணி கூட திரும்பி அப்டேட் பண்ணலாம். ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் வேல்யூஸ் தப்பா போட்டேன். ஸோ அப்படின்னா, நீங்க இமிடியேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க சேவ்ன்னு சொன்னீங்கன்னா, அந்த அந்த வேல்யூஸ் அப்டேட் ஆயிட்டு, திரும்பி நீங்க பிரிண்ட் அவுட், வாட்ஸ்அப், வாட்டெவர் நீங்க எல்லாமே திரும்பியும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல காமிக்கிறது எல்லாமே, இன்னும் ரிப்போர்ட் எடுக்காத லிஸ்ட் இது எல்லாமே. சப்போஸ் நம்ம ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னா, இந்த லிஸ்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். டிஸப்பியர் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப நான் 51 இந்த பேஷண்ட் ராமுக்கு நான் போய் ரிப்போர்ட் எடுக்க போறேன்னா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ராமு இருக்காரு. ராமுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோம்? பில் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புரோத்தமன் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ புரொலாக்டின் பண்ணியிருக்கோம். ஃபெரிட்டின்ன்ற டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம இன்வெஸ்டிகேஷன் அதாவது வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த டெஸ்ட் ரிசல்ட்ட இதுல நம்ம ஃபீட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நான் 4000 அப்படின்னு சொல்றோம்னா, டெஸ்ட் 4000 அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் 36 அப்படின்னு சொல்றேன். 36 டெஸ்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 4 செகண்ட் 4ன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஐஎன்ஆர் என்னன்னு பார்த்துறோம் 0.9 அப்படின்னு நான் சொல்றேன். 0.8 சாரி 0.9 அப்படின்னு சொல்றேன். ஸோ ஐஎன்ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொலாக்டின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.79 அப்படின்னு சொன்னோம்னா 4.79 அப்படின்னு வந்துடும். இப்போ ஃபெரிட்டோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 300 அப்படின்னு சொன்னோம்னா 300 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் என்ன, அதோட யூனிட் என்ன, அதோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்ன, ஸ்பெஷல் நோட்ஸ் என்ன, இந்த பர்டிகுலர் பேராமீட்டருக்கு எல்லாமே இங்கே ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டெஸ்ட்ன்ற பேராமீட்டருக்கு நேராக என்ன ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கானது எல்லாமே ஷோ பண்ணுது. அதோட யூனிட் என்ன செகண்ட்ஸ்னு இருக்கு. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 36 to 40ன்னு இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுக்கணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். நோட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா அந்த பேராமீட்டருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது இன்கேஸ் இதில் மெத்தட் எதுவும் இல்லை போடலை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மெத்தடில் ரன் ஆகுதுன்னா நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் உள்ளே டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டா இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணணும். சப்போஸ் வேணாம்னா நீங்கள் எடுத்து விட்டுலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பேராமீட்டர் வரும் பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னது ஐஎன்ஆருடைய ரெஃபரன்ஸ் ரேஞ்சு ஷோ பண்ணுது உங்களுக்கு. ஸோ இப்போ ஐஎன்ஆரோட வேல்யூஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ப்ரொலாக்டின். ஸோ அதோட யூனிட்ஸ் என்ன, ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் என்ன, சைடில் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருப்பாங்க ரைட் ஹேண்ட் சைடில். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட் ஃபார்மேட் ஆல்ரெடி டெஸ்ட் கிரியேட் பண்ணக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருந்தோம்னா ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துடும் உங்களுக்கு. சப்போஸ் இப்போ இந்த இதுக்கு ஸ்பெஷல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபெரிட்டன்ன்றது டெஸ்ட்டுக்கும். இதுக்கு என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளியர் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சேவ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணாம் எனக்கு மெத்தட் இது கிடையாது வேறு ஏதாவது மெத்தட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா யூ கேன் சேஞ்ச் ஹியர். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சேவ்னு சொல்கிறேன் இந்த ரிப்போர்ட்டை. ஜஸ்ட் சேவ்னு சொன்னால் எனக்கு ரிப்போர்ட் வந்து ஷோ பண்ணும். இப்படி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 3 பேஜஸ் இருக்குது. ஸோ அதோடைய நோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதோடைய நோட்ஸ் எல்லாமே இப்படி வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் திரும்பி அதே சேம் நான் முன்னாடி என்ன சொன்னனோ ஸோ அதே மாதிரியே நீங்கள் பேஜ் பிரேக் பண்ணிக்கலாம், இமெயில் சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் சென்ட் பண்ணலாம், கியூஆர் கோட் சென்ட் பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகிடுறேன், ஜஸ்ட் க்ளோஸ்ன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. சும்மா திரும்பி லாஸ்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது உங்களுக்கு. நம்ம லாஸ்ட்டாக 52 பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமுன்றது இது ப்ரீவியஸ் ரெக்கார்ட், இது வந்து லாஸ்ட் ரெக்கார்ட், இது வந்து ப்ரீவியஸ் ரெக்கார்ட். ஒன்று ஒன்றா நீங்கள் எதெல்லாம் ஃபீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த டேட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும், என்னைக்கு வந்து அந்த பேஷண்ட் இருக்காங்களோ அது எல்லாமே. இது 27/12/2024 இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணோன்னா அதாவது 5th அன்னைக்கு பண்ணியிருப்போம், 5/1/2025 இது பண்ணியிருக்கோம், அந்த ரிப்போர்ட் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ப்ரீவியஸ்னு கொடுத்துட்டே போனீங்கன்னா இப்போ என்னைக்கான ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ நான் லாஸ்ட் ரெக்கார்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பேஷண்ட் போகணுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம், இப்போ நெக்ஸ்ட் பேஷண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கமல்நாத் அப்படின்னு சொன்னோன்னா கமல்நாத்துக்கானது வந்துடும். இப்போ கமல்நாத் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஃபாஸ்டிங் அவரோட வேல்யூ வந்து 120. ஸோ இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், அப்நார்மலாக கொடுத்துருக்கேன். அதாவது இதோடைய நார்மல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 to 110, ஆனால் நான் பட் கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 120. இப்போ நான் ஃபாஸ்டிங் இது வந்து நான் 170 கொடுக்குறேன், இதுவும் அப்நார்மல். ஓகேங்களா, ஜஸ்ட் ரெண்டுமே அப்நார்மல், ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆயிடுச்சு. இப்போ இந்த என்ன மெத்தடு எல்லாமே நார்மல் ரேஞ்ச் எல்லாமே ஷோ பண்ணுது. நான் இப்போ சேவ்னு சொல்கிறேன்னா இந்த ரிப்போர்ட்டை பாருங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு அப்நார்மல் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு, ரெட் கலரில் வந்துருச்சு, ஜஸ்ட் ஒரு அண்டர்லைனும் போட்டு காட்டிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டாக்டருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. ஸோ பேஷண்ட்டும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பாங்க, ஸோ இது என்ன ரேஞ்ச் இருக்குது எல்லாமே. ஸோ இது அப்நார்மலாக இருக்குன்னு அப்படின்னு ரிப்போர்ட். ஜஸ்ட் லாஸ்ட் ரெக்கார்ட் திரும்பி பார்க்குறோம். திரும்பி வேறு எதாவது வேணும்னா அடுத்த பேஷண்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ப்ரீவியஸ் ஒரு 3 months முன்னாடி வந்திருக்காங்க, 2 months முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்ம 01 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்ணன் பின்றவருக்கு நம்ம கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் கொடுத்துருக்கோம். இப்போது அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ரீப்ரிண்ட் எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த பேஷண்ட்டே வந்து 2 விசிட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள 27/11/2024 இதுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதாவது 40 கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்ன பராமீட்டர் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ரெஃபரன்ஸுக்கு ப்ரீவியஸ் வேல்யூஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ நான் சேவ் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ சேவ் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இது மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொடுக்க முடியும் பேஷண்ட்டுக்கு. ஓகேங்களா, இப்போ இது மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு. சப்போஸ் இதுக்கான ஸ்பேஸ் நல்லா வரணும் எனக்கு, ஸோ இப்போ இந்த ஒரு டெஸ்ட்டுக்கும் கேப் நிறையா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் இது வந்து டிஃபால்ட்டாக நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் above 6 or 7 அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு கொடுக்கும், நல்லா ஸ்பேஸஸ் சார். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் நிறைய கேப் கொடுத்து இது மாதிரி போகும். அப்போ நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆயிடுச்சு, ஸோ அடுத்த பேஜுக்கும் இது வந்து டெஸ்ட்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு டிஃபால்ட்டாக வந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 கொடுத்து ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் உங்களுக்கு வந்து நான் டிஃபால்ட் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். டிஃபால்ட்டாக என்ன முன்னாடி வச்சுருந்தோமோ அதே ரேஞ்சுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் க்ளோஸ். இப்போ நான் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆயிடுறேன், வந்தாச்சு. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் பேஷண்ட்டோட ரிசல்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சாம்பிள் ஐடி தெரிஞ்சால் சாம்பிள் ஐடி வச்சு சர்ச் பண்ணி எடுக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் நேம் மொபைல் நம்பர் நேம் தெரியும்னா நேம் வச்சு எடுக்கலாம். இப்போ நான் கண்ணன் அப்படின்னு சொன்னேன்னா கண்ணன், இப்போ கனகா கண்ணன். ஸோ கண்ணன் வந்து இத்தனை பேஷண்ட் இருக்காங்க, என்ன டேட்டுக்கானது உங்களுக்கு தேவை, ஸோ நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கண்ணனுக்கே வந்து எந்த டேட்டுக்கானது தேவையோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கனகான்ற பேஷண்ட்டுக்கு ஸோ நான் என்டர் பண்ணணும், திரும்பியும் அதை வந்து எடிட் பண்ணணும், ஸோ இல்லை ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கணும்னா ஜஸ்ட் என்டர் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ O பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா O பாசிட்டிவ், ஜஸ்ட் செலக்டட் ஆல் தான், தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் சேவ்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இது மாதிரி பிளட் குரூப்பிங் உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ரேஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸிட் பண்ணிட்டாச்சு. இது மாதிரி நீங்கள் எல்லா பேஷண்ட்டும் இந்த பேஷண்ட் எல்லாமே ரிப்போர்ட் எடுக்காத பேஷண்ட். ரிப்போர்ட் எடுத்தாச்சுன்னா இந்த லிஸ்ட்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், டிஸப்பியர் ஆகிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்து சர்ச் பண்ணேன், அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து கூட சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு
6 மந்த் முன்னாடி அந்த பேஷண்ட் வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ட திரும்பி எங்களால பார்க்க முடியுமா? கேட்குறாங்க. அப்படின்னா, நீங்க திரும்பி எடுத்து குடுக்கலாம். ஸோ, அப்போ வந்து அவங்க நேம் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ராமுன்றவரே நெறைய ராமு இருக்கலாம். ஸோ, அதனால நெறைய ராமு காமிக்கும். ஸோ, அப்போ வந்து அ நேம் குடுத்து சர்ச் பண்ணக்குள்ள கொஞ்சம் அதில டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ, அதுவே வந்து நீங்க மொபைல் நம்பர் குடுத்தீங்கன்னா, ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள என்ன மொபைல் நம்பர் குடுத்தாங்களோ, ஸோ அத குடுத்து நம்ம எடுத்தோம்னா, அது கரெக்ட்டா அக்யூரேட்டா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் 99622 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கானது எல்லாமே காமிக்குது. ஸோ, ஃபர்ஸ்ட் விசிட், செகண்ட் விசிட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ, அதில என்ன கமலக்கண்ணன் வந்திருக்குன்னா, நான் ஒரே நம்பர 2 பேஷண்ட்டுக்கும் நான் குடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம எந்த விசிட்டுக்கான ரிப்போர்ட் தேவையோ, ஸோ அந்த விசிட்டுக்கு டபுள் கிளிக் பண்ணிட்டு, நீங்க டைரக்ட்டா என்ன செய்யலாம்? சேவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் எக்ஸிட்ன்னு சொன்னீங்கன்னா, இது எக்ஸிட் ஆயிடும் இந்த ஸ்க்ரீன்லேருந்து. ஓகேங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட் ஸ்க்ரீன் வந்து நான் கரெக்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ, நான் ஆன்சர் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.